ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து மட்டன் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு கிருத்திகா வந்து மட்டன் கேட்டா, அவளுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஆசை. அதாவது இன்னைக்கு கிருத்திகா வந்து மட்டன் கேட்டா, அவளுக்கு எலும்பு வந்து இப்படி உரியணுமா, அதனால எனக்கு நீ மட்டன் வேணும்னு சொல்லிட்டா. அதனால சரின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கினோம். எப்போவுமே நாங்கள் யூஸ்வலாட்டு வந்து சிக்கன் இல்லைன்னா மீன் இந்த மாதிரி தான் வாங்குவோம். ஏன்னா சிக்கன் பீரியட் தான் எங்கள் வீட்டில் அதிகம். ரொம்ப சிக்கன் தான் விரும்புவாங்க மட்டனை விட. அதனால சரி இன்னைக்கு அவ கேட்டனால ஒரு 1/2 கிலோ மட்டும் எடுத்து ஒரு நேரத்துக்கு சமைக்கிற மாதிரி 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மட்டனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். மட்டன் வந்து எங்க வாங்கலாம்னு நான் சொல்லிடுவேன். மட்டன் வந்து நார்மலா முன்னாடிலாம் நாங்கள் நெஸ்டோ லுல்லு அப்படிதான் வாங்குவோம். என்ன இதா இருக்க மாட்டேங்குது, கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது. மட்டன் நார்மலாவே நாங்க வந்த புதுசுல வந்து லுல்லு நெஸ்டோ அப்படிதான் வாங்கணும். ஆனா இப்போ வந்து கொஞ்ச நாளாட்டு வந்து எங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சொல்லி வச்சிருவோம். ஏன்னா அவங்க வீட்டு பக்கம் வந்து வாரம் வாரம் அந்த ஃப்ரைடே கணக்கு பண்ணி வந்து வெட்டுவாங்களாம். அப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குமா, அதனால சரி அங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே தான் வாங்கினோம். 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். வாங்க க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொழுப்புலாம் போடாமல் நல்ல கறியாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? எலும்பு இல்லையா? எலும்பு இல்லை, எலும்புக்கு தானே ஆசைப்பட்டா. கறியாக போட்டிருக்காங்க. ஒரு எலும்பு கூட இல்லையா? இது இந்த மாதிரி தான் எலும்பு இருக்கு, மற்றபடி அந்த உரிகிற மாதிரி எலும்பு இல்லை போலன்னு. நல்ல எலும்பு கிடையாது, நல்ல எலும்பு. அதுக்கு விடிய காலையிலே போகணும். 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு போனோம்னா இந்தா இருக்குது ஒரு எலும்பு குட்டியா, ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேலை, ஆசைப்பட்டதுக்கு ஒன்னே ஒன்று கிடச்சிட்டு. சரி ஓகே, க்ளீன் பண்ணிடுவோம். அடுத்து என்ன பண்ணுங்க, மட்டன் கழுவியாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சிருவோம். மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 7-8 விசில் வச்சிடலாம். அப்போதான் சிக்கன் வந்து நல்லா பூவாட்டு வேகும். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கிரேவி பண்ணதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். 4வது விசில் தானே. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இது வந்து மட்டன் கிரேவிக்கு, இது வந்து தயிர் ரைத்தாக்கு. மட்டன் கிரேவிக்கு தக்காளி எல்லாம் வெட்டி. என்ன கேமராமேன் ரொம்ப நேரம் குக்கர் முன்னாடி வெயிட் பண்ற மாதிரி இருக்கு? சும்மா குக்கர் விசில் வரதை எடுக்கான்னு 7. ஓகே சரி, அரிசி போட்டுடலாம். உப்பு போடுத. உங்களுக்கு உப்பு போடணும்ல, உங்க ஊர் சைட்லலாம் உப்பு போடுவீங்க. எங்க ஊர் பக்கம்லாம் நாங்க உப்பே போட மாட்டோம். சோறு கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போட்டு சாப்பிடுறதே எனக்கு தெரியும். சோத்துல உப்பு போடாம சமைச்சேன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க இன்னைக்கு உப்பு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளா எனக்கு மறந்து போயிரும் உப்பு போடுறதுக்கு. எங்க வீட்டுப்படியே நான் சமையல் பண்ணுவேன், சோறு பொங்கிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மறக்காது, கரெக்டா போட்டுருவேன். யார் ஊர் சைட்லலாம் வந்து இந்த மாதிரி சோத்துக்கு உப்பு போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உப்பு போட்டாதான் ரோசம் அதிகமா இருக்கும். பப்பாளி வாங்கிட்டு வந்தா நல்லா பழுத்து போய் இருக்குது. சரி சமையல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பாதியை சாப்பிடலாம். கட் பண்ணுமா கீர்த்தி? சாப்பிடுவல்ல? பப்பாளி பிடிக்குமா பிடிக்காதா? இப்படிதான் சொல்லுவா, ஆனா சாப்பிட மாட்டான். ஏ ஒண்ணுமே சீடு இல்லப்பா. சீடு இருந்தா தானே நல்லது சொல்லுவாங்க. சீடே இல்லை. வெளியே நல்லா பழுத்த மாதிரி இருந்துச்சு, உள்ள கலரும் டல்லா தான் இருக்கு. சரி என்ன பண்ண, கிடைக்காதானே சாப்பிட்டாகணும். சீடுக்குதான் பார்த்து வாங்கியிருக்கணும். அதை எப்படி பார்க்க முடியும்? ஊர்லலாம் இந்த பப்பாளி சும்மா கிடைக்கும், விலைக்கே வாங்க மாட்டோம். இங்க வந்து எல்லா பொருளும் விலைக்கு வாங்கினாதான் உண்டு. ஓசியில எந்த பொருளும் கிடைக்காது. ஊர்லலாம் அங்கங்க மரம் இருக்கும், அழகாட்டு மரத்துல நல்லா பழமா சூப்பரா இருக்கும் பறிச்சு சாப்பிட. இல்லையே, இந்த 2 பீஸ் சாப்பிட்றணும். எடுத்துட்டு போ, எடுத்துக்கோ. ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணுமா?
என்ன கேமராமேன் அமைதியா இருக்கீங்க? ஹலோ, மௌன விரதம். மௌன விரதம். அப்ப இப்ப பேசிட்டீங்களே. பிள்ளை கொடுக்க முடி தின்று பாதிய. டேஸ்ட் பார்த்தா எதுனாலுமே டேஸ்ட் பார்த்து தான் கொடுக்கணும். டேஸ்ட் பாக்குறேன்னே பாதி தின்றுத. ஓகே, இனிப்பாதான் இருக்கு. கிட்டி வாண்டா, அதுக்கு ஒரு பவுல்ல போட்டு கொடுத்துருவோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். வெந்திருக்குமான்னு தெரியல, செக் பண்ணுவோம். கொஞ்சம் இன்னும் 2 விசில் போட்டுருவா? 7 விசில் வச்சேன். என்னப்பா கரெக்டா 9 விசில் வைக்கணும் போல. மட்டன் ரெடி ஆயிடுச்சா? கூட 2 விசில் வச்சுட்டேன். இது விசில் ரிலீஸ் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கருவேப்பிலை வச்சிருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இருக்க தயிர் எல்லாம் கொட்டிடுவோம். இப்ப நம்ம வீட்டுல தயிர் அடிக்கடி காலி ஆயிடுது. ரைத்தா ரெடி. அப்படியே மூடி வச்சிடலாம். இப்ப உங்களுக்கு மட்டனை விட சிக்கன் தானே ரொம்ப பிடிக்கும்? மட்டனும் பிடிக்குமே. பிடிக்குமா? அப்பயா நீதான் பண்ணி தர மாட்டேங்க. நீங்க மட்டன் வாங்கி தர மாட்டேங்க. போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அவ்வளவு சோம்பேறி. யாரு காலையில இருந்து வெள்ளிக்கிழமை தான் தூங்க முடியும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்ப நம்ம மசாலா போட்டுடலாம். மசாலா போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். சரி. மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மட்டன் மசாலா மசாலாக்குள்ள மட்டன் இருக்குமா? மட்டனுக்குள்ள மசாலா இருக்குமானா? மசாலாக்குள்ள மட்டன் இருக்குமான்னு கேட்டேன். இல்ல. அப்புறம் ஏன் மட்டன் மசாலா? அது இனிதான் வெந்து வரும். இது சட்டியில போட்டப்பதான் மட்டன் வரும். அப்படியா? ஆமா. மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும். அதனால ஒரு மூடி போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். எலும்பு இருக்குல்ல? எலும்பு இருக்குது. எனக்கு கழுவும் போதே பார்த்து சொன்னேன்ல, எலும்பு இருக்கு. மூடி போட்டு விட்டுருவோம். நல்லா கெட்டி ஆகட்டும். நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருவோம். ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா வத்த விட்டுருக்கேன். மல்லி இலையை தூவி சாப்பிட வேண்டியதுதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. கித்தியா சிக்கன் மட்டன் வச்சு சாப்பிட்றா. பாருங்க அவ எப்படி ஆக்ஷன் கொடுக்குறான்னு பாருங்க. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுமா எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. மிக்ஸ் பண்ணி பார்த்துறீங்களா? சாப்பிட்ட உடனே சூப்பரா. நல்லா சுட சுட மட்டன் குழம்பு, எக்கு. எலும்பு அவளுக்கு ஒரு எலும்பு போட்டேன், வந்துச்சுன்னா கொடுத்துக்குவோம். ரைத்தா.